வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசுக்கு எதிரான மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது இந்துக்களின் வீடுகள், சொத்துக்கள், கோவில்கள் மீது வன்முறையாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இதனால் அங்கு வசிக்கும் சிறுபான்மை மக்கள் அச்சத்துடனேயே வாழ்ந்து வந்தனர். தங்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர்கள் பேரணி நடத்தினர். நேற்று டெல்லி செங்கோட்டையில் உரையாற்றிய பிரதமர் மோடி, வங்கதேசத்தில் விரைவில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும், அங்கு வசிக்கும் சிறுபான்மையின மக்களின் பாதுகாப்பு குறித்து இந்தியாவில் உள்ள 140 கோடி மக்கள் கவலை கொண்டுள்ளனர் என பேசியிருந்தார். இந்நிலையில் எக்ஸ் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், முகமது யூனுஸ் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். தற்போதைய சூழல் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். ஜனநாயகம், ஸ்திரமான, அமைதியான மற்றும் வளர்ச்சியடைந்த வங்கதேசத்திற்கு இந்தியாவின் ஆதரவு எப்போதும் தொடரும். வங்கதேசத்தில் உள்ள இந்துக்கள் மற்றும் சிறுபான்மையினரின் பாதுகாப்புக்கு அவர் உறுதிமொழி அளித்தார் என அந்த பதிவில் பிரதமர் மோடி கூறியுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆகஸ்ட் 17 அன்று முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கப் போவதாக அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. ஆட்சிக்கு வந்து கடந்த 39 மாதங்களாக பொதுமக்கள் மற்றும் விவசாய பெருமக்கள் கோரிக்கைகளை கண்டுகொள்ளாமல் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த காலதாமதமாக்கிக் கொண்டிருந்த திமுக அரசு ஆகஸ்ட் 20 முதல் தமிழக பாஜக சார்பாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்ததை அடுத்து பணிந்திருக்கிறது. பொதுமக்களின் 70 ஆண்டு கால கனவு தமிழக பாஜகவின் வலியுறுத்தலின் பேரில் திமுக அரசின் இந்த அறிவிப்பை வரவேற்கிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 1000க்கும் அதிகமான நீர்நிலைகள், பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பலனடைவதோடு லட்சக்கணக்கான பொதுமக்களின் குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படும். கடந்த 39 மாதங்களாக தாமதப்படுத்தியதற்கு பொதுமக்களிடம் வருத்தம் தெரிவிக்க திமுக அரசு கடமைப்பட்டுள்ளது என்பதையும் இந்த தருணத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற தவறினால் வரும் ஆகஸ்ட் 20 முதல் தமிழக பாஜக சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். தற்போது ஆகஸ்ட் 17 அன்று தொடங்கி வைப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எங்கள் முக்கிய கோரிக்கை நிறைவேறியிருப்பதால் தமிழக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டம் கைவிடப்படுகிறது. எனினும் விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மற்றும் தமிழக அணைகள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் வரையில் தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் அதிமுக செயற்குழு கூட்டம் முடிந்த பின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக சட்ட விதிப்படி 6 மாதத்திற்கு ஒருமுறை செயற்குழு கூட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் செயற்குழு கூட்டப்பட்டுள்ளது. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும் வகையில் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்களை திமுக அரசு இருட்டடிப்பு செய்து வருகிறது. அம்மா மருந்தகத்தை மூடிவிட்டு தற்போது முதலமைச்சர் மருந்தகம் தொடங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பெயரை மாற்றி லேபிள் ஒட்டும் வேலையை தான் திமுக அரசு செய்கிறது. இந்த அரசுக்கு சுய புத்தி இல்லை. மின் கட்டண உயர்வு காரணமாக பல தொழிற்சாலைகள் மூடும் நிலை உருவாகியுள்ளது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நாணய வெளியீட்டு விழாவுக்கு மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை அழைத்த அரசு ஏன் ராகுல் காந்திக்கு அழைப்பு விடுக்கவில்லை? இதன் மூலம் திமுக பாஜக இடையே ரகசிய கள்ள உறவு உள்ளது நிரூபணமாகியுள்ளது. முதலமைச்சர் வெளிநாடு செல்லும் நேரத்தில் ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்ற அச்சத்தில் தான் தேநீர் விருந்திற்கு செல்வது, ராஜ்நாத் சிங்கை அழைப்பது என பாஜகவுக்கு கூஜா தூக்கும் அரசாக திமுக அரசு உள்ளது என்றார். மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் மருத்துவமனை, கல்லூரி மற்றும் மருத்துவமனை பயிற்சி டாக்டர் கொடூரமாக கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பாதிக்கப்பட்டவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி டாக்டர்கள் போராட்டம் நடத்தினர். மாணவர்கள் திடீரென வன்முறையில் இறங்கி மருத்துவமனையை அடித்து நொறுக்கினர். இந்த நிலையில் மேற்கு வங்க மாநில முதலமைச்சராக இருக்கும் மம்தா பானர்ஜி தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தி பாஜக மாநிலம் தழுவிய போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மம்தா பானர்ஜி முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். இது தொடர்பான வாசகம் எழுதிய பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர். மேலும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பினர். அத்துடன் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் ஜனநாயகம் தோல்வியடைந்ததை விட மேற்கு வங்கத்தில் மிகவும் மோசமாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதில் அரசு நிர்வாகம் தோல்வி அடைந்தது என குற்றம் சாட்டினார். பாஜகவினர் கொல்கத்தாவின் ஷாம்பஜார் 5 முனை சாலையில் பேரணி நடத்த திட்டமிட்டிருந்தனர். ஆனால் போலீசார் அதை முறியடித்தனர். பேரணிக்காக அமைக்கப்பட்டிருந்த மேடை அகற்றப்பட்டது. இந்த செயல் பொதுமக்களின் எதிர்ப்பை முடக்கும் முயற்சி என பாஜக தெரிவித்தது. பல இடங்களில் பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.